தற்போது பெங்களூரு நகர்ல 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த தடை உத்தரவு எதற்காகனா, இன்று காலை முதலே இந்த காவிரி விவகாரத்துல பெங்களூரு உட்பட கர்நாடகா முழுவதும் இந்த விவகாரம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில உச்சநீதிமன்றம் தற்போது ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பின் மறு ஆய்வு செய்ய கோரி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது கர்நாடக சார்பில். அந்த மனு மீது தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்புல தினசரி 12,000 கன அடி தண்ணீரை 20ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்துக்கு திறந்து விடணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது கர்நாடக விவசாயிகள், கன்னட அமைப்பினர் பெங்களூரு, மண்டியா உள்ளிட்ட மாவட்டங்களில் தீவிரமான போராட்டம் ஈடுபட்டாங்க. கடந்த 8 நாட்கள்ல ஏற்கனவே இந்த போராட்டம் தீவிரமா இருந்தது. தற்போது இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பானது மேலும் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தியுள்ளது கூறலாம். இங்குள்ள விவசாயிகள் தற்போது தீவிரமாக போராட்டம் நடத்தும். குறிப்பாக தமிழக வாகனங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 லாரிகளை தீ வச்சு கொளுத்திருக்காங்க. இந்த தீ வச்சு கொளுத்தனுக்கான சம்பவம் என்னன்னா, காலையில தமிழகத்தில் கர்நாடக வாகனங்கள் தாக்கப்பட்டது. அதன் எதிரொலியாக காலை முதலே இந்த தமிழக வாகனங்கள் மீது, அதாவது கர்நாடகாவில் உள்ள தமிழக வாகனங்கள் மீது இந்த கன்னட அமைப்பினர் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக மண்டியா மாவட்ட பாண்டவபுராவில் 6 தமிழர்களின் கடைகளும் அதே போல 2 லாரிகளும் தாக்கப்பட்டு கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது. மேலும் தற்போது பெங்களூரு மைசூர் சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு லாரியை தீ வைத்து கொளுத்தியுள்ளார்கள். இதனால் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை. அதே போல பெங்களூரில் உள்ள ஒரு தமிழக ஹோட்டல், ஆனந்தபவன் என்ற தமிழக ஹோட்டல் மீதும் இந்த கண்ணாடி நடத்தியுள்ளார்கள். இதை தொடர்ந்து உடனடியாக பெங்களூரு மாநகர ஆணையர் பெங்களூரு நகர் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இதனால 4 பேருக்கு மேல பெங்களூரு நகர்ல எந்த பக்கமும் ஒன்னா நடக்கக்கூடாது, ஒரு கடையில நின்றுட்டு 4 பேருக்கு மேல டீ குடிக்க கூடாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா சாந்தி நகர் பேருந்து நிலையம், அதே போல சேட்டலைட் பேருந்து நிலையம், இந்த 2 பேருந்து நிலையங்களிலிருந்து தமிழகத்துக்கு பேருந்து நிலையம் கூட தற்போது சேட்டலைட் பேருந்து நிலையத்துல 4 தமிழக பேருந்துகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. அந்த பகுதியில குறிப்பாக போலீசார் அதிகமா குவிக்கப்பட்டிருக்காங்க. சுமார் 600 போலீசார் அந்த பேருந்து சுற்றி மற்றும் ஒரு தடுப்பணை போன்ற ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இதே போல சாந்தி நகர்ல 420 போலீசார் அந்த சாந்தி நகர் பேருந்து செல்லும் பகுதிகளில் காந்தி நகர் பேருந்து நிலையம் முழுவதும் அந்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த தொடர்ந்து பெங்களூரு, அதாவது இதுவரை பெங்களூருவில் அவ்வளவு பதற்றமாக இல்லாமல் இருந்து கொண்டிருந்த இந்த காவிரி விவகாரத்துல தற்போது இந்த சூழ்நிலையில் இன்று தமிழகத்தில் கர்நாடக வாகனங்கள் தாக்கப்பட்ட பிறகு இங்கும் அந்த பதிலுக்கு அதன் எதிரொலியாக கர்நாடகம் தமிழக வாகனங்களை தாக்க தொடங்கியதை தொடர்ந்து பெங்களூரிலும் தற்போது இந்த காவிரி விவகாரமானது மிகுந்த சூடுபிடித்து தொடர்ந்து இந்த பதற்றமான சூழ்நிலை தொடர்ந்து வரும் என்பதால் அதை கட்டுக்குள் கொண்டு வர, அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற அடிப்படையில் பெங்களூரு மாநகர ஆணையர் உடனடியாக உள்துறை அமைச்சரிடம், மாநில உள்துறை அமைச்சரிடம் கலந்து பேசி உடனடியாக இந்த 144 தடை உத்தரவு பிறப்பித்தார். மேலும் கர்நாடக அரசு பேருந்துகள் என்ற வகையில் தற்போது பெங்களூரில் இருந்து எந்த வாகனங்களும் வேறு பகுதிகளுக்கு செல்லவில்லை. குறிப்பாக சொல்லணும்னா பேருந்துகளின் சேவைகள் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம். ஏன்னா இந்த கன்னட அமைப்பினர் இப்போ தற்போது அத்துமீறிய செயல்பாடுகளில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தமிழக வாகனங்கள் டிரைவரை தாக்குவது, வாகனங்களையே முழுமையாக தீ வைத்து கொளுத்துவது என்ற போன்ற சம்பவங்களில் ஈடுபடுறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த 144 தடை உத்தரவு இதுவரை என்பது தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. 24 மணி நேரத்தில் முதற்கட்டமாக இந்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது இதே நிலையில் இங்குள்ள தமிழர்களுக்கு பாதுகாப்பு வேண்டி தற்போது பெங்களூரு தமிழ்ச்சங்க பாரதிராஜா நாம் தொடர்ந்து பேசலாம்.